கூலி வந்து டெஃபினட்டாக ஒரு இண்டஸ்ட்ரீட்டாக மாறும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனுடைய சயின்ஸ் இதுவரையும் வந்த எல்லா எதிர்பார்ப்புகளும், அதனுடைய எல்லா ப்ரெசன்டேஷனும், அவங்க கொடுத்த சாங்ஸும் சரி, ஒரு சாங்குமே படத்தை அடுத்த லெவல் ஆகி கொண்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூமே படத்தை வைரல் ஆக்கிடுச்சு. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ரஜினி சார் சொல்றது அல்டிமேட். நம்பர் 1 அது 2.0 தான். 2.0 615 617 கோடி பண்ணிருக்குல்ல. இந்த படம் அதெல்லாம் பீட் பண்ணி சாதாரணமாக பீட் பண்ணும். அது பிறகு எவ்வளோ பண்ணோம், எந்த ரேஞ்சில் போய் ரீச் ஆகுன்றது மண்டே நம்ம பேசலாம். அந்த Thursday இன்னொரு டிஸ்கஷன்ல மண்டே அன்னைக்கு பேசலாம். என்ன சார், மண்டே அன்னைக்கு தெரிஞ்சிடும் சார். நானும் அதுல ஒரே ஒரு கருத்து தான். லோகேஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ற டேரக்டர்ஸ் வந்து இங்க கம்மியா தான் இருக்காங்க. ஓகே, கூலி ரஜினி சார் படம் தான், அதுல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆமீர் கான் கேமியோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா டேரக்டருக்காக ஒரு படத்தை போய் பாக்குறோம்னா அது ஒரு 5 பேர் தான் இருக்காங்க இதுல. ஸோ இது வரைக்கும் இருந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட், அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே சித்து இதுக்கப்புறம் எந்த படமே ஜெயிக்காதுன்னு டிசைட் பண்ணி அவருக்கு பர்சனலா பேசுற மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ஆகிறதுக்கு எப்படி பாசிபிலிட்டி ஹிந்தியில கிளிக் ஆச்சுன்னா 1000 crores ஆல்சோ இஸ் பாசிபிள். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ளூ ஷர்ட் மாறன் கிட்டத்தட்ட 90% படத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவர் நெகட்டிவ் கொடுக்குற படங்களும் பெருசாக ஓடத்தான் செய்யுது. அவர் பாசிட்டிவாக கொடுக்குற படங்கள் ஓட மாட்டாங்க. ஒரு படத்தினுடைய உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்கறதுக்கு ரெடி இல்லை. அப்போ ப்ரொடியூசர் மட்டும் தான் பாதிக்கப்படணும். என் பொறுத்தவரை என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, படத்தை நடித்தேன், சம்பளத்தை கொடுத்தீங்க, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, என்னை விட்டுருங்க. நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வந்தேன்னா அதோட என் வேலை முடிஞ்சு 2-3 ப்ரொமோஷன் பண்ணேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, என் படத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் லாஸ் ஆனால் அது உங்கள் தலையெழுத்துன்னா அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து மொத்த ரிஸ்க்கும் அவர் எடுக்கிறாரு. அதுவும் ஒரு டேரக்டர் நம்பி எடுக்கிறாரு, ஒரு ஹீரோ நம்பி எடுக்கிறாரு. அவர் ஏன் நடுத்திற்கு வரணும்? 14ஆம் தேதி மதியானம் கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இல்லை சார், 14ஆம் தேதி சொல்லாதீங்க சார், 19ஆம் தேதி சொல்லுங்கள். 4 நாள் விட்டுருங்க சார். இப்போ ஸ்ரீதர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் பட்ஜெட் அதிகமாகுது, காஸ்ட் கட்டிங் பண்ணணும், அப்போ தான் இந்த குவாலிட்டி படத்தில் என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ நம்ம கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம், அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீப காலமாக நிறைய பேச்சு அடிப்படுது, இந்த மாதிரி ஹீரோஸ்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேரிங்கில் வரலாம், நம்ம சேலரி மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அதுதான் ஃபியூச்சராக இருக்க போதா? நீங்கள் ப்ரொடியூசர் அதுதான் ஃபியூச்சர். ஓகே, அப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து சுப்பிரமணிய சார்லேருந்து இவர் எல்லாருமே சொல்றது, சீதா சார் சொல்றது எல்லாமே, ஏன் இவ்வளோ பட்ஜெட் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளங்களை ஏன் கொடுக்குறீங்க, ஏன் இண்டஸ்ட்ரி கெடுக்குறீங்க, நீங்கள் சம்பாதிக்க மாட்டேன்றீங்க, சம்பாதித்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆக்டருக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க, ஜெயிச்சா கொடுங்க அப்படின்றது வந்து ஒரு சரியான பாலிசி. இது வந்து வேர்ல்டு வைட் இருக்கிற ஒரு பாலிசி. இங்கே என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரொடியூசர்ஸ் ஏமாத்திட்டா இவங்க தியேட்டருக்கு வந்து வர கலெக்ஷன் வந்து நியாயமா இருக்காது, பொய்யா சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இதில் வந்து டிபேட்டில் நான் வந்து ஓப்பனாக சொன்னேன், ஐ சேலஞ்ச் 99% இன்னைக்கு தியேட்டர்லேருந்து அக்யூரேட்டாக ரிப்போர்ட் வருது, யாருமே இங்கே வந்து ஏமாற்றி நம்பர்ஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் எந்த எக்ஸிபியூட்டரும் வந்து இப்படி ஏமாத்தணும்னு நினைக்கிறது இல்லை. அதாவது நம்பர்ஸை ஏமாற்றி நம்பர்ஸை குறைச்சி காமிச்சு நம்ம வந்து அதுலேருந்து ஒரு 10 டிக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம சம்பாதிப்போம் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எனக்கான கமிஷனை கூட, எனக்கான பர்சன்டேஜ் கொடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான மெக்கானிசம் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே டிஜிட்டல் எக்கானமி ஆயிடுச்சு. எல்லா பிஸ்னஸுமே டிஜிட்டல் தான். சேட்டலைட்டு, டிஜிட்டலு, ஓடிடிலேருந்து நீங்கள் வந்து ஹிந்தி டப்பிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் தானே தவிர கேஷ்ன்றதே கிடையாது. தியேட்டருக்குள்ளும் கேஷ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லா தியேட்டருமே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுத்தாதான் நான் பேமெண்ட் கொடுப்பேன்னு வந்துட்டாங்க. அப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்த பிறகு, எல்லாமே ரெக்கார்டில் வந்த பிறகு, எல்லாருமே ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஏன் நீங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் வரக்கூடாது? 10 வருஷம் முன்னாடி நீங்கள் சொன்னது கரெக்ட், 20 வருஷம் முன்னாடி சொன்னது கரெக்ட், நான் ப்ராஃபிட் ஷேர் வரமாட்டேன்னு. காரணம் வந்து எனக்கு நம்பர் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் கேஷ் வாங்கிட்டீங்கன்னா, சைடில் கேஷ் வாங்கிட்டீங்கன்னா, அப்போ நான் எப்படி உங்களை நம்புறது? நீங்கள் வந்து 30 கோடி ப்ராஃபிட் வருது, எனக்கு ப்ராஃபிட்ல ஷேர் தரேன்றீங்க 31%, ஆனால் கடைசியில் 10 கோடி தான் காமிக்கிறீங்க, அப்போ எனக்கு 3.5 கோடி தானே வரும், அப்போ எனக்கு லாஸ் ஆகிடல அப்படின்ற மைண்ட் செட்டை ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் விட்டுடணும். எப்படி விட்டுனா, ஓகே இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் எக்கானமி ஆயிடுச்சு, நான் எந்த அளவு ப்ரொபோசல் நான் கொடுத்தேன்னா, ஆர்டிஸ்ட் எப்படி டிமாண்ட் பண்ணலாம்னா, சார் எல்லா ரைட்ஸுமே, அதாவது அபோவ் த லைன் ரைட்ஸ், நான் சொல்லுவாங்க நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸை நான் சைன் பண்ணணும், ஒரு ஜாயின்ட் சிக்னேட்டரியாக பண்ணணும்னு சொல்லிடுங்க, தப்பே கிடையாது. இப்போ ஜாயின்ட் சிக்னேட்டரினா அர்த்தம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆர்டிஸ்ட் கூட சைன் பண்ணுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன எனக்கு கெத்து தானே, ஏன் ஆர்டிஸ்ட் கூட சைன் பண்ண போறாரு? உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குன்னு. பணம் எனக்கு வரட்டும், எல்லா அக்கௌண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போது. ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு வந்து ஃபின்கிரிட் மாதிரி எஃப்டிஎஃப்எஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க,
எவ்ரிடே ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எடுக்கிறாங்க. எவ்ரிடே செலவு எவ்வளவு கொடுத்துருக்கோம், பாட்டா கொடுத்துருக்குன்னு அவங்களுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு காப்பி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் உங்களுக்கு தெரிய போகுது, எவ்வளவு சம்பளங்கள் கொடுத்தோம் தெரிய போகுது, டோட்டல் பட்ஜெட் தெரிய போகுது. அப்ப அதுலயும் உங்களை ஏமாத்த முடியாது, ப்ரொமோஷன்லயும் உங்களை ஏமாத்த முடியாது. இப்போ சித்துவெல்லாம் வந்து ஃபிலிம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு, அதை ப்ரொமோஷன் அவருக்கும் பண்ணலாம். ஏன்னா சித்து வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போது நீங்க வந்து பட்ஜெட் போட்டு கொடுக்கணும், போட்டு தர போறாரு, அது ஆக்சுவல் ஸ்பெண்டிங்கும் கொடுக்க போறாரு. இப்படி மொத்தமா நீங்க ஒரு பட்ஜெட் எடுத்துட்டு கிளியர் கட்டா எவ்வளவு செலவு பண்ண தெரியும், எவ்வளவு வருமானம் வரும் தெரியும், அதுல இருந்து ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும், என்ன பிரச்சனை இருக்கு? அமெரிக்கான் 15 வருஷமா ஒரு படத்துக்கும் வந்து சம்பளமே வாங்குறது இல்ல. என் படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் எடுக்குன்னு சொல்லும் போது ஏன் இங்க இருக்கிற நடிகர்கள்லாம் அப்படி பண்றது இல்ல? எனக்கு சம்பளத்தை கொடுத்துரு, நீ எப்படியாவது போ, நீ மொத்தமா லாஸ் அடைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு லாஸ் அடைஞ்ச பத்தி எனக்கு கணக்கு சொல்லாத. எந்த அளவு சென்சிட்டிவ் ஆக்டர்ஸ் எல்லாம்னா நீ கணக்கு சொன்னீங்கன்னா அப்செட் ஆயிடுறாங்க. நீங்க ஒரு கணக்கு சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், அதாவது சார் இந்த படம் எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க, என்ன ஹர்ட் பண்றீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா வரும், நீங்க ஹர்ட் பண்றீங்க. அப்போ நீங்க வந்து ஆக்சுவல் நிலவரத்தை கேட்கறதுக்கு ரெடி இல்லை, ஒரு படத்தினுடைய உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்கறதுக்கு ரெடி இல்லை. அப்போ ப்ரொடியூசர் மட்டும் தான் பாதிக்கப்படணும். என் பொறுத்தவரை என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, படத்தை நடிச்சேன், சம்பளத்தை கொடுத்தீங்க, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, என்னை விட்டுருங்க. நீங்க வந்து ப்ரொமோஷன் வந்தனா அதோட என் வேலை முடிஞ்சு, 2-3 ப்ரொமோஷன் பண்ண என் வேலை முடிஞ்சிருச்சு, என் படத்தை கொடுத்துட்டீங்க, நீங்க லாஸ் ஆனா அது உங்க தலையெழுத்துன்னா அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து மொத்த ரிஸ்க்கும் அவர் எடுக்கிறாரு. அதுவும் ஒரு டைரக்டர் நம்பி எடுக்கிறாரு, ஒரு ஹீரோ நம்பி எடுக்கிறாரு. அவர் ஏன் நடுத்தருக்கு வரணும்? இதுதான் எங்க கேள்வி, தயாரிப்பாளர் கேள்வி அதுதான். அண்ட் ஆனா சில ஹீரோ சொல்றாங்க, இப்போ சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த சக்சஸ் மீட்ல சொல்லும் போது நீங்கள் கலெக்ஷனை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்றாரு. இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்காங்க. பட் ஆனா இப்போ ஹிந்தி சினிமா மாதிரியோ தெலுங்கு சினிமா மாதிரியோ இங்க இதுதான் கலெக்ஷன் அப்படிங்கறது வந்து வெளிப்படையா சொல்லாத மாதிரியே தெரியுது. இன்னைக்கு அபிஷியலா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தலைவர் ரிப்போர்ட் அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க. கம்பெனி சைடுல இருந்து ஒரு சில கம்பெனிஸ் பண்றாங்க, எல்லாருமே பண்ணிடுவாங்க. நீங்க அதுக்கு வாங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, சார் நான் வந்து உங்களை ரிஸ்க் எடுக்க விரும்பல. இல்லன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், பிளான் பி ஒன்னு சொன்னேன். பிளான் ஏ பியூர் ரெவன்யூ ஷேர், ப்ராஃபிட் ஷேர். பிளான் பி என்ன சொன்னா ஒரு எம்ஜி ஒன்று வாங்கிங்க, ஒரு மினிமம் கேரண்டி அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க. சப்போஸ் ஒரு சம்பளம் வந்து 3 கோடி வச்சுங்களேன், சார் 1 கோடி எனக்கு கொடுத்துருங்க, அட்வான்ஸாவே கொடுத்துருங்க, 1/3 கொடுத்து விட்டுருங்க. மீதி நான் சம்பளமே வாங்கல, டப் பண்ணி நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணி அழகா கொண்டு போய் பிசினஸ் பண்ணி வர சம்பளத்துல எனக்கு 30% கொடுத்துருங்க, வர ப்ராஃபிட்லன்னு சொன்னா எனக்கும் ஒரு பயம் வந்துடும்ல. இப்போ ப்ரொடியூசரா எனக்கு என்ன பயம் வரும், இந்த ஹீரோ கூட ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. எப்படி ஃபாலோ பண்ண சார், அந்த ஃபர்ஸ்ட் லுக் சரியில்லை, அந்த ப்ரொமோஷன் சரியில்லை, அந்த இது சரியில்லை, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அப்போ நானும் ஒரு ரன் பண்ண முடியும், எனக்கு கூட ஒரு எனர்ஜி இருக்குல்ல. இப்போ நான் ஒரு உதாரணமா வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், விஜயானந்த் சாருடைய படங்கள் எல்லாமே வெற்றி அடையுது. அவருடைய ப்ரொடக்ஷன்ல வர படங்கள்லாம் ஏன் வெற்றி அடையுது பாத்தீங்கன்னா, அவருடைய படைப்பா எடுத்துக்கிட்டு அவர் அழகா பண்ணி அதை பிசினஸ் பண்றாரு, ரொம்ப அழகா அதை ப்ரொமோட் பண்றாரு, அவர் இறங்கி அடிக்கிறாருல. ஏன்? அது அவருடைய படம், அவருடைய ப்ரொமோஷன். எனக்கு விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து அவருடைய தம்பி படமா இருந்தாலும் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணார்ல. ஏன் பண்றாரு? அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் வரும்போது அந்த ஒரு கமிட்மெண்ட் வருது இல்ல. இவங்க அதே மாதிரி தான் அடுத்த படத்துக்கும் பண்ணுவாங்கிற நம்பிக்கையோட தான் சொல்றேன். விஜயன் அப்படிதான் பண்ணுவார், விஷ்ணு விஷால் அப்படிதான் பண்ணுவார். நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றது, எப்படி நீங்க ஒரு படம் உங்க படம் வரும்போது நீங்க எவ்வளவு இன்வால்மெண்டோட ஒரு படத்தை கொண்டு வரீங்களோ, இந்த ப்ராஃபிட் ஷேர்ல வந்து உங்க படத்தை வந்து நீங்க சக்சஸ் பண்ணி கொடுங்க. அந்த ப்ரொடியூசருக்கு 33% கொடுக்க போறோம். அவர் வட்டி கட்டிட்டு 33% ஒரு ப்ரொடியூசர். இப்ப என்னன்னா எல்லா ப்ரொடியூசரோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, எனக்கு நான் போட்ட படம் வரணும், ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரணும், நான் அடுத்த படம் ஆரம்பிக்க முடியும், நான் அவங்க கூட டிராவல் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணும், நான் இதோட பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போகக்கூடாது. இதுதான் எல்லா ப்ரொடியூசருடைய ஒரே கனவு, ஒரே ஆசை. என்னன்னா அது 100 கோடி எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் அதே கனவு தான், 10 கோடி எடுக்கிற ப்ரொடியூசர் அதே கனவு தான், 5 கோடி எடுக்கிற ப்ரொடியூசருக்கு என்னன்னா இந்த 5 கோடி போயிடக்கூடாது. 5 கோடி வந்துட்டாலும் சக்சஸ் தான், நான் அடுத்த படம் எடுக்க முடியும். 5 கோடி போயிடுச்சுன்னா நான் எங்க போய் திருப்பி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அப்போ இண்டஸ்ட்ரி மாறணும்னா, இப்போ எப்படி சுப்பிரமணியன் சார் கேட்கிற மாதிரி இவர் கேட்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி மாறணும்னா நடிகர்களும் இயக்குநர்களும் இவங்க தான் அதிக சம்பளம் வாங்குறவங்க, அவங்க முன்னுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் முன்னுக்கு வரணும்னா முன்னாடி வந்து சொல்லணும், ஓகே சார் ப்ரொடியூசர் சார் நீங்க ஜெயிச்சிங்கன்னா எனக்கு கொடுங்க. நான் சமீபத்தில் ஒரு ஹீரோ கிட்ட பேர் சொல்ல வேணா, நான் எப்பவுமே பேர் சொல்ல மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியணும். அவர் வந்து அவருடைய 2வது படம், ஃபர்ஸ்ட் படம் நல்ல பேர் வந்திருக்கு. நான் போன உடனே அவர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, சம்பளமே கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அவர் செகண்ட் படத்துக்கு எனக்கு வந்து 75 lakhs வேணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் முன்னும் மெல்லமா வாங்க, இந்த படத்துக்கு ஒரு 20 லட்சம் வாங்கிக்கிங்க, 25 வாங்கிக்கிங்க, இந்த படம் ஜெயிச்சுன்னா 75 lakh கேளுங்க, அடுத்ததா ஒரு 1 crore வாங்குங்க. என்ன காரணம் சொன்னா, ஐடி செக்டர்ல வருஷத்துக்கு 8% கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன்றா. ஒரு 12 மாசம் ஒர்க் பண்ண ஒரு பையனுக்கு டே அண்ட் நைட் அவன் மாரடிச்சு அவன் வந்து கோடிங் பண்ணுவான், அவனுக்கு 8% 10% இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலே பெருசு. நீ என்ன கேட்கிற, ஒரு படம் முடிஞ்ச உடனே நீ வந்து எவ்வளவு கேட்கிற, 5 to 75 லட்சம் 1 கோடி கேட்டீங்கன்னா எப்படி சமாளிக்க முடியும் ஒரு ப்ரொடியூசரால? அந்த படம் வந்து உங்க ஃபர்ஸ்ட் படம் 2.5 கோடி எடுத்திருப்பாங்க, நான் எடுத்த உடனே என் பட்ஜெட் நீங்க வந்து 3.5 கோடி ஆக்குறீங்களா அப்படி நான் சொன்ன உடனே, இல்ல சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க எனக்கு மார்க்கெட் 75 lakhs. எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க? ப்ரொடியூசர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. நான் வந்து ரெவன்யூ கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ரெவன்யூ கொடுக்குறேன், என்னோட கால்குலேட் கொடுக்குறேன், அந்த அளவு எந்த அளவு போனோம்னா உனக்கு நான் ப்ராஃபிட் ஷேர் தரேன்னு சொன்னேன். அவர் இல்ல சார் அதெல்லாம் வேணாம், செகண்ட் படத்துக்கு நான் ப்ராஃபிட் ஷேர் தரேன்னு சொன்னேன். இப்ப இந்த கதை நல்லா இருக்கு, நம்ம பண்றோம், ஜெயிச்சேன்னா உனக்கு நான் இவ்வளவு தரேன்றேன்.
இல்ல சார் எனக்கு ப்ராஃபிட் ஷேர் தான் கொடுக்க முடியும் சொன்னேன். அதோட நான் நிறுத்திட்டேன், பேசவே இல்லை அவர்கிட்ட. நீ எப்போ வந்து என்னை நம்பலையோ, என்னை வந்து 1% கூட நம்ப மாட்டேங்கிற. எனக்கு இல்லை சார் எனக்கு இந்த சம்பளம் கொடுத்தா நான் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னா, அப்போ நீ தெளிவா இருக்க, உனக்கு மட்டும் சம்பாதிக்கணும்னு, நான் சம்பாதிக்கணும், நீ தெளிவா எந்த கன்சிடரேஷனே கிடையாதுன்னா, அப்போ யூ ஆர் நாட் த ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர். ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்னா ப்ரொடியூசர் மினிமம் அவன் காஸ்ட் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ப்ராஃபிட் வராரோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. நான் வந்து சார் சொன்னார்ல 400 பேர் வந்து உழைப்பெல்லாம் போச்சு, இந்த 4 பேர் உழைப்பெல்லாம் போவே இல்லை. ஏன்னா 4 பேருக்கு நம்ம வந்து பாட்டா கொடுத்துட்டோம். அவங்க ஒர்க் பண்ண எல்லா நாளுக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு. அந்த 400 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டேன், டைரக்டர் கொடுத்துட்டேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டப் பண்ண இன்ஜினியருக்கும், டப் பண்ண யூனிட்டுக்கும், ஸ்டுடியோவுக்கும், கடைசியில எனக்கு மாஸ்டரிங் பண்ண ஸ்டுடியோவுக்கும் எல்லாருக்குமே நான் பணம் கொடுத்தாச்சு. அப்போ என் படத்துல சம்மந்தப்பட்ட யாருக்கு நான் பணம் கொடுக்காம இருந்தேன்? எல்லாருக்கும் பணம் கொடுத்தேன். இதுல பாதிக்கப்படுறது என்ன தெரியுமா? தியேட்டர் ஓனர்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு படம் ஓடலன்னா தியேட்டர் ஓனர் பாதிக்கப்படுனா, ஷோ போட்டாங்க, அது சார் சொன்னார்ல இபி பில்லு கட்டணும், ஒர்க்கருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு பாதிப்பு. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு படத்தை வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ணிக்கலாம். தயாரிப்பாளர் எங்க போறது? நான் படம் எடுத்து மொத்தமா லாஸ் ஆயிட்டேன்னா நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணி வந்துட்டேன். கட்டியில விட மாட்டாங்க, படத்தை ரிலீஸே பண்ண முடியாது, எல்லா ஒர்க்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க 400 ரூபாய் உழைப்பு இருக்குன்னு. எங்க உழைப்பு? எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு, அவங்க தான் உழைப்பு. போட்டது நானு, பணம் போட்டது நானு ஒரு ப்ரொடியூசரா. ஏன் பணத்தை எடுக்கிறது எப்படின்னு வழி சொல்லுங்க. அதுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சமாவது முன் வரலன்னு சொன்னா, இப்ப நான் ஒர்க்கர்கிட்ட போய் கேட்க முடியாது. நான் ஒர்க்கர் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? 40 நாள் 50 நாள் ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கருக்கு நான் மேக்ஸிமம் 50,000 கொடுத்துருப்பேன். அவ்வளவு. அவர்கிட்ட போய் திருப்பி கேட்க முடியுமா? நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? 50 லட்சம் கொடுத்தவங்க போய் கேட்க முடியும், 20 லட்சம் கொடுத்தவங்க போய் கேட்க முடியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சார் எனக்கு பணம் கொடுக்கலாம், டப்பிங் பண்ண மாட்டேன், நான் வந்து படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நடிகர் சங்கத்துல. அப்போ இங்க அனாதையா நிக்கிறது யாரு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான். இல்லை சார், இதில் சாருடைய வந்து பாயிண்ட் வந்து 100% கரெக்டு. அந்த 400 பேருடைய உழைப்பு வீணாக போகுதுன்னு சொன்னோம்னா, 400 பேருக்கு இவங்க சம்பளம் கொடுத்து தான் எடுக்கிறாங்க, பேட்டா கொடுக்குறாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் வெஜிடேரியன் சாப்பாடே ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. அதிலலாம் ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். பட் அட் த சேம் டைம் அவங்க அந்த 400 பேருடைய உழைப்பு ஈவன் தோ தே ஆர் பெய்டு, விழலுக்கு இறைத்த நீர் போல ஒரு வேஸ்ட்டாக போகுதுன்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு கம்மிங் டு த பாயிண்ட், சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொன்னான். சோஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி கன்சர்ன்ட், சோஃபார் ஹிந்தி புஷ்பாலெல்லாம் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்னொரு 25லேருந்து 50லேருந்து 100 வருஷத்துக்கு இது ஒரு மாதிரி தலைச்சு ஓங்கும். இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாருமே என்னை சப்பானின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட கோபாலகிருஷ்ணன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம விட்டுறலாம், அது வேறு விஷயம். இந்த விஷயத்துக்கு நான் 100% இவங்க தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஒரு அந்த மாதிரி ஒரு 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 முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னு சொன்னால், தியேட்டர் செக்டார்லேருந்து we are 100% ready to support the producers. பிகாஸ் திரும்பவும் நான் சொல்கிறேன், தயாரிப்பாளர் தான் சினிமாவுக்கே முதலாளி. அவர் ஒரு கோஆர்டினேஷன், அவர் கடன் வாங்கி சொந்த பணத்தை பண்ணியோ, இவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து லொக்கேஷன் பார்த்து அந்தந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி, அந்த காலையில் எல்லாரையும் 7 மணி 8 மணிக்குள்ளே அசம்பிள் பண்ணி 8 மணிக்கு முதல் ஷாட் வைக்கணும். அப்போ தான் அந்த ஒரு 9-9:15 ஒரு ஷாட்டாவது எடுத்து அவங்களால முடிக்க முடியும். அந்த 8 to 9:15 எடுத்தாலே 1 நிமிஷம் தான் அந்த சீன் வரும். இல்லை எல்லாமே சாருக்கும் நல்லாவே தெரியல, ஒன்றும் எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் பழக்கமாக இருக்கனால. அதே மாதிரி ஆன் த கான்ட்ரரி, இந்த விஷயத்தை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி கெட்டு போகிறதுக்கு காரணமும் இதே தயாரிப்பாளர்கள் தான். நான் ஓப்பனாக இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் மற்றவங்களாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸும், ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸு, கேமராமேன் எல்லாருமே நிறைய பழக்கம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஒரு படம் முடிச்சிடறேன், ஒரு எக்ஸ் ஹீரோ, அவரை நம்ம யாரையும் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் ஒரு போன படத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன்னா, அடுத்த படத்துக்கு நான் ஒரு 15 வாங்கலாமா 18 வாங்கலாமா நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் டிசைடே பண்ணலை. தனஞ்சயன் சார் வராரு, தம்பி ஒரு 20 ரூபா வாங்கிக்கங்க எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் தனஞ்சயனோட இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் எக்ஸ்ன்றவர் வராரு, ஒரு 25 ரூபா பண்ணிக்கலாம் தம்பி. இதுக்கப்புறம் ஒரு 3வது ஒருத்தர் வராரு, இதெல்லாம் என்ன தம்பி 1 ரூபா நீங்கள் வாங்கிக்கோங்க, 30 ரூபாய்க்கு நீங்கள் என்ன ஒயிட் சொல்கிறீங்களோ ஒயிட்டு, என்ன பிளாக் சொல்கிறீங்களோ பிளாக்கு, ஜிஎஸ்டி நானே கட்டிடுறேன். ஸோ அவர் 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 ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தானே ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பார். இப்போ இவர் 20 ரூபாய்க்கு சொல்லி அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸு, ஒருத்தர் 35 ரூபா, என்ன பிளாக் வேணுமோ பிளாக்கு, என்ன ஒயிட் வேணுமோ ஒயிட்டு, ப்ளஸ் ஜிஎஸ்டி நானே கட்டிடுறேன், உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வேணும் அந்த மாதிரி கேட்கும்போது, அப்போ அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தானே போவார். இதை இரு தரப்பும் உட்காந்து பேசி பண்ணி, கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் எக்ஸிபியூட்டர்ஸையும் வச்சுக்கிட்டா அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி. இதுல ஒரு விஷயம் சொல்லணும், சமீபத்துல நிறைய படங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் லைனப் பண்றோம், ப்ராஜெக்ட் செட் பண்றோம்.
சம்பளம் பேசி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் ஆகும் ஒரு டிசிஷன் வரதுக்கு. அதுக்கு பிறகு வைப்பாங்க பாரு செக்கு, சார் அது 50% அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார். யோ இன்னும் 50% அட்வான்ஸ் சொல்றேன், படமே ஆரம்பிக்கும் போது இன்னும் 3 மாசம்னா நான் ஒரு ஃபிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் சார், இது கொடுக்கணும்னுவாங்க. உண்மை. எப்படின்னா எனக்கு புரியாது. நான் படம் எடுக்க வரேன்னா நான் 50% ஒரு 2 கோடி பேசணும்னு வச்சுங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் தெரியுமா வரும், 1 கோடி அட்வான்ஸ் கொடுங்க. ஏங்க அட்வான்ஸ்னா எப்படிங்க கொடுப்பாங்க? 10% கொடுப்பாங்க. என்னங்க நீங்க 50% கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சா, சார் இல்ல சார் எனக்கு 50% வேணும் சார். அப்பனா சார் இதெல்லாம் ஒத்து வரும் நம்மளுக்கு. என்னன்னா கையெழுத்து போட மாட்டார். என்னன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கேரண்டி பண்ணிக்க விரும்புறாரு. இவ்வளவாது நமக்கு வந்துடணும். எனக்கு 50% வந்துருச்சுன்னா நான் கேரண்டி ஆயிடுச்சுல்ல. ஓகேங்களா? இது அன்ஃபேர். இது டோட்டலி அன்ஃபேர் டு தி இண்டஸ்ட்ரி. நான் வந்து இப்போ இந்த விஷயத்த சொல்லலாம். இது ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ப்ரொடியூசருடைய சன்னா இருக்கிற ரவிமோகன் சார் எனக்கு வந்து அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து நீங்க வந்து என்னோட டேட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால 9 crore திருப்பி கொடுங்கன்னு கேட்டபோது எனக்கு மனசு வருத்தமா இருந்தது. என்னன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர், அவர் படம் எடுக்க வந்திருக்காரு, உங்களுக்கு 6 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன். படம் நடக்கலைன்னா அவர் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அது பிறகு நீங்க வந்து உங்களுக்கு டேட் ஒத்து வரலன்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா முன்ன பின்ன பேசி நம்ம வந்து வேற படத்துக்கு நீங்க கமிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன டேட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு வந்து நீங்க 3 மாசத்துக்கு வந்து நீங்க அதை கழிச்சிட்டு 15 கோடி ரூபாய் சம்பளம், அதனால 9 கோடி திருப்பி கொடுங்க அப்படின்னும் போது அந்த ப்ரொடியூசர் ஏற்கனவே கஷ்டத்துல கடன்ல இருக்காரு, படம் எடுக்க முடியாது இருக்கும் போது நீங்க எப்படி இதை கேட்கலான்றது எனக்கு மனசா. அவர் ப்ரொடியூசருடைய மகன், ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சவர், அவர் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறார், அவரே இப்போ ப்ரொடியூசரா இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு நடிகர் இப்படி பண்ணா உங்களுக்கு எப்படி மனசு வரும்? இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேங்க, நான் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கேன், நான் உங்களை வந்து ஒரு ஹீரோவா நான் சித்துவை சைன் பண்றேன், 1 கோடி சம்பளம் பண்றேன், 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் படம் ஆரம்பிக்க முடியல, 6 மாசம் கழிச்சு நான் கேன்சல் பண்றேன்னு வச்சுங்களேன், இப்போ 90 lakhs டிமாண்ட் கேட்டு அமைச்சாருன்னா நான் என்ன ஆவேன்? நான் படத்தை எடுக்க முடியாது, பல காரணம் இருக்கலாம், நான் லாஸ் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டியிருக்கலாம். அதனால நான் வந்து சொல்றேன், தம்பி சித்து என்னால பண்ண முடியல, ப்ளீஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்டை, நீங்க வந்து 10 lakh ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா நீங்க உங்களை டெய்லி ஆஃபீஸ் வர வச்சு உட்கார வச்சிருந்தா தான் நீங்க சொல்ல முடியும். நாங்க வந்து ஒரு பாலிசி வச்சிருக்கோம் நம்ம அசோசியேஷன்ல, சினிமாட்டோகிராஃபர் அசோசியேஷன் டைரக்டர்ல. இப்போ எங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு வச்சுங்களேன் ஒரு டைரக்டர். ஒரு சினிமாட்டோகிராஃபர் டெய்லி நான் ரெக்கி கூட்டு போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அவர் அட்வான்ஸ் திரும்பி கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு உழைச்சிருக்காரு, உங்க கூடவே வந்திருக்காரு. ஒரு நடிகர் உழைக்கல, நடிகர் வந்து கால் ஷீட் வரல, ஷூட்டிங் வரல, அப்படி இல்லாத போது நீங்க எப்படி வந்து நீங்க அட்வான்ஸை திருப்பி கேட்குறீங்கிறது எனக்கு நான் வந்து இதுவரையும் நான் பேசுனதே இல்லை. ஓப்பனா நான் சொல்ல வர்றது காரணம், நான் எனக்கு மனசு வந்து ஒரு நடிகரா எப்படி இதை கேட்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ சார் சொல்றாருல, இது வந்து இண்டஸ்ட்ரியே வந்து 25 years நல்லா இருக்குன்னு வரும்போது இது 25 years பின்னாடி கொண்டு போயிடும். இது வந்து இல்லாத ஒரு டிமாண்டை கேட்கறது. அட்வான்ஸ் வந்து அவர் கேட்டது ரொம்ப 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 தப்பு. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் நல்ல ஜட்ஜ்மெண்ட். அதான் கோர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி நீங்க கேட்கலாம்? நாங்க எங்க அசோசியேஷன்ல பேசினா என்னங்க இது மொத்தமா இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடும் இப்படி பண்ணாங்கன்னா. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருடைய ப்ரெரோகேட்டிவ், நான் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எனக்கு எங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஓடிடி நல்லா இருக்கும், ஏதோ ஓடிடிக்கு நான் டீல் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதோ பர்சனலா லாஸ் ஆயிருக்கலாம், இல்ல உடம்பு கூட சரியில்லாம எனக்கு இஷ்யூஸ் கூட இருக்கலாம். எனக்கு ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. எங்க ஃபேமிலி வந்து இப்ப படம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், வந்து சார் பணத்தை திருப்பி கொடுங்க சொல்லுவேன். பணத்தை திருப்பி கொடுங்களா? இல்ல நான் என் டேட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு சேர்த்து நீங்க பணத்தை கொடுங்கன்னா, அதாவது அந்த 6 கோடி கொடுக்க மாட்டேன், நான் 9 கோடி என்னோட சம்பளத்தை பேலன்ஸ் கொடுங்கன்னா அந்த ப்ரொடியூசர் எங்க நடுத்துறதான் போகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ப்ரொடியூசரை நீங்க வந்து ஏதோ பணம் மூட்டை மாதிரி அவரை வந்து பணத்தை வாங்குற ஒரு மனநிலை இல்லாம நீங்க ஒரு ஃப்ரெண்டா பாருங்க, உங்களோட பார்ட்னரா பாருங்க. அவர் ஜெயிச்சாருன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி, அவர் அடுத்த கட்டம் போனாருன்னா அவரை பார்ட்னரா பாருங்க. அவர் ஜெயிக்கணும்னு நினைங்க, அவர் உங்க சம்பளத்தை நீங்க வாங்கிக்கிங்க, நீங்க உங்க சம்பளத்தையும் வாங்கிக்கிங்க. அட் த சேம் டைம் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நினைங்க. நான் ஜெயிக்கணும்னா அவர் பெரிய வணிக ரீதியில பெரிய கோட்டை கட்டி மாணிக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் காஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க கூட இருந்தீங்கனாலே போறோம். இந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அதிகமா அட்வான்ஸ் கேட்காம இதெல்லாம் பண்ணாலே போறோம். இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்போ ஓரளவுக்கு நடந்திருக்கா சார்? இந்த இல்ல நடக்கல, ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வரவே மாட்டேன்றாங்க. சின்ன நடிகரே வரலன்னு எக்ஸாம்பிள் சொன்னேன், பேர்லாம் சொல்லாம. இல்ல ஆக்சுவலா ப்ராஃபிட் ஷேரிங் ஒன்று வந்து நம்ம எப்பயுமே டாப் ஹீரோஸ் 100 crores 50 crores என்ன பொறுத்த வரைக்கும் anybody above 50 lakhs they have to agree for 100 profit share. அந்த அந்த 50 lakhs எல்லாரும் ப்ராஃபிட் ஷேர்ல வரணும். ஈஸியா எல்லாரும் 1 கோடிங்கிறது ஈஸியா கேக்குற மாதிரி 1 கோடி ஈஸியா. அது ரெண்டாவது படத்துல கேக்குறாங்க, ரெண்டாவது படத்துல 75 lakhs கேக்குறாங்க. ஓகே, மினிமம் 1 crore வச்சு. அதாவது அவங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு உடைக்கணும்னு பாக்குறேன். யாரா அந்த ஃப்ரெண்ட்ஸ்? எங்கடா இருக்கு? சீதர் சாரை கூப்பிடுறா. நானே சொல்ல சீதர் சார்ட்ட கால் பண்ணி கேளு. சீதர் சொல்லுவாரு உங்களுக்கு. சீதர் சார்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, தம்பி உன் பிசினஸ் இவ்வளவுதான் இருக்கு தியேட்டர்களே, நீ அதுக்குள்ள லிமிட்ல இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டுங்களா? நீ வந்து நிறைய தடவை யூடியூப்ல சொல்லியே விட்டுறது. அதான் இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம இவ்வளவு சம்பளம் கேட்கறானு நியாயமா அதான் சொல்றேன். யூடியூப்ல கேட்டு விட்டுறது. உனக்கு
நீ வந்து உன்னால கேரண்டி பண்ண முடியாது, உன்னால ஓப்பனிங் கொண்டு வர முடியாது. உன்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வராருன்னா அந்த ப்ரொடியூசர் தெய்வம் மாதிரி பார்க்கணும் நீ. ஆக்சுவலி நான் தெய்வம் மாதிரி கூட பார்க்க பாட்டர் மாதிரி பாரு, அவர் ஜெயிக்கணும்னு பாரு, ப்ரொஃபஷனலா பாருங்க. ப்ரொஃபஷனலா பாரு, அவர் ஜெயிக்கணும்னு பாரு. நீ கூட டிராவல் பண்ண சார், அன்பா சார் ஜெயிக்கலாம் சார், எப்படியாவது ஜெயிச்சலாம் சார் சொல்லு. அவர் நம்பிக்கையா படம் பண்ண விடு. அதுக்கு நீ எவ்வளவு முடியுமோ சம்பளம் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார், அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். நீ சும்மா உட்காந்து யாரும் கொடுக்க போறது இல்லை. அப்ப சும்மா இருக்கிற பதில் படத்துல நடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. படம் நடிச்சு முடிச்ச பிறகு இப்போ ஒரு நடிகை நான் சொல்றது, கடைசியில் அவர் 3 மாசம் சும்மா இருக்காரு, நான் வந்து சைன் பண்ணவே இல்லை. நான் ஒரே சொன்னேன், தம்பி என்னால பண்ண முடியாது, எப்ப நீ 50% அட்வான்ஸ் கேட்டியோ நான் ஏதோ நிறுத்திக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா எனக்கு மனசுல அப்படியே என்னடா இது இப்படி இண்டஸ்ட்ரி மாறிச்சுன்னா அப்ப எப்படி நானே அதுக்கு ஒரு நான் 10% தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியில நானே இப்போ 50% கொடுத்தேன்னா அதுக்கு பிறகு வேல்யூ இல்லைல்ல. ஸோ சார் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர் சார், நான் பேர் சொல்ல விரும்பல, அவரும் நானும் ஒரு நடிகரை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம். அவர் இப்போ ஆக்சுவலாக 2 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். பட் அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கதை நல்லா இருக்கு, ப்ளஸ் அந்த ப்ரொடியூசர் ரொம்ப ஜெனியூன் ப்ரொடியூசருங்கிறதுக்காக 90 ரூபா கொடுங்க போதும்னு சொல்லிட்டார். சூப்பர், அவ்வளவுதான். 90 ரூபா கொடுங்க போதும்ட்டார். ஸோ எதுக்கு சொல்றேன்னா சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். சார் சசிகுமார் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் வந்து இந்த படம் பண்ணி சக்சஸ் ஆன உடனே மேடையில அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த 2-3 படத்துக்கு இதே தான் மெயின்டைன் பண்ண போறேன். அந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி எல்லாம் அப்படிதான் பண்ணாரு. சம்பளத்தை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு டிக்ளேரே பண்ணாரு. நம்ம வைரமுத்து சன்னு நினைக்கிறேன் நான், அவர் கூட அதை டிக்ளேர் பண்ணாரு. அந்த நான் இனிமே வந்து அந்த என்னோட இல்ல சார், ஒரு நடிகரா சசிகுமார் சாருக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு, எனக்கு இந்த படம் 40 கோடி ஷேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே 10 கோடி சம்பளம் கேட்டா அது அன்ஃபேர்னு சொல்லிட்டு நான் என் சம்பளம் என்ன வாங்கணும் அதே வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்த 2-3 படத்துக்கு நாங்க பேசும்போது அவர் 5 படம் சைன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தான், பெருசா இன்க்ரீஸே பண்ணல. இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கு, சசிகுமார் சார் பின்னாடி. அவரும் சொல்ல இது போருங்க, எனக்கு ஒன்றும் பெருசா வேணாம், நான் மதுரையில தான் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு இது போறோம், நான் வந்து அடுத்தடுத்து நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறேன், அதனால யாரும் அன்னெசரி பேர்டனை பண்ண விரும்பல நினைக்கிறாருல, அந்த நல்ல மனசுக்கே அந்த மனுஷன் வந்து இன்னும் பெருசா வரணும், பெரிய சம்பளங்கள் வாங்கணும். ஓகே, ஆனா நான் சொல்ல வர்றது எல்லா ஆர்டிஸ்டும் அவரை பார்த்து கத்துக்கணும். ஒன்னே கத்துக்கணும் சொல்ல மாட்டேன், கொஞ்சமாவது இன்ஸ்பயர் ஆகுங்க, கொஞ்சம் வேற சில ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அவன் பிழைக்க தெரியாதவன் சார். இது இண்டஸ்ட்ரியில யார் உண்மையை சொல்றேன் சார். சசிகுமார் சார் 50 வருஷம் இருப்பாரு, அப்படி சொல்றேன், 50 வருஷம் சினிமால இருப்பாரு, நடிகரா இயக்குனரா இருப்பாரு. அவர் எல்லாரும் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த மனசு இருக்கும்போது எல்லாருமே அவரோட பயணிக்கணும்னு நினைப்பாங்க. அவர் இருந்தா போறோம் நம்ம ஜெயிச்சுலாம் நினைப்பாங்க. நான் எப்போ ப்ரொடியூசர் வந்து என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவலை கிடையாது, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க உங்களுக்கு லக் இருந்தா நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு படமே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க. அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். லக் இருந்தா இதை தாண்டி கூட ஜெயிச்சுட்டு வரலாம். ஆனா என்னைக்கு நீங்க ப்ரொடியூசர் கேர் பண்றீங்களோ 10 ப்ரொடியூசர் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏன்னா நான் இல்ல 10 ப்ரொடியூசர் உங்க பின்னாடி இருப்பாங்க. நீங்க ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் வந்தா போறோம். இந்த நடிகர் வந்து ப்ரொடியூசருக்கான நடிகர், ப்ரொடியூசரை கேர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ப்ரொடியூசர் விட்டு கொடு. நான் என்ன சொல்வேன், நான் பார்த்ததுலேயே விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கான நடிகரை பார்க்க முடியாது. நான் ப்ரொடியூசருக்கு கூட இருக்கணும்னு ஆசைப்படுவார், ப்ரொடியூசருக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினைப்பாரு, போராடுவார், நான் எப்படியா ஜெயிக்கணும்னா. அதை மீறி படம் கண்டென்ட் தோத்துச்சுன்னா ஒரு படமும் வெள்ளிக்கிழமை முதல் நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாருங்க விஜய் ஆண்டனி. ஆமா சத்தியமா ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், என்ன சார் கலெக்ஷன் போயிருக்கு, இது என்ன பண்ணும், கண்டிப்பா கேட்பார். ஸோ ரியாலிட்டி கிளாரிட்டி அது என்னன்றது அவருக்கு தெரியுது. நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் சும்மா என்னோட படம் இவ்வளோ, அதான் சார் சொன்ன மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை சொன்னாங்க, யாரா இந்த 8:30 மணிக்கு மேலே அந்த இந்த பாரில் உட்காந்துருக்காங்களா, அவங்க கிடையாது. சொல்லணும், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லணும், பன்னீர்செல்வம் சார் சொல்லணும், நான் சொல்லணும், கமலா தேட்டர் ஓனர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவல் கரெக்ட் ஃபேக்ட். எங்ககிட்டலாம் கேட்டு தான் இவர் நம்பர் எழுதுறாரு இருந்ததுல. ஆமாம். ஸோ அந்த இடத்துல ஒரு உண்மைத்தன்மை, ஒரு ஃபேர், அந்த கிளாரிட்டி இருக்கு. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இது 8 மணிக்கு மேலே உள்ள ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன செய்ய முடியும். சார் அண்ட் இப்போ செகண்ட் ஆஃப் த இயரில் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பெரிய படமாக இப்போ கூலி வந்துட்டு வரப்போகுது. ஸோ அந்த படம் என்ன மாதிரி இருக்கும், அண்ட் ரஜினி சாரோட 50th இயர் இந்த இண்டஸ்ட்ரி, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? கூலி வந்து டெஃபினட்டா ஒரு இண்டஸ்ட்ரிட்டா மாறும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனுடைய சயின்ஸ் இதுவரையும் வந்த எல்லா எதிர்பார்ப்புகளும், அதனுடைய எல்லா பிரசன்டேஷனும், அவங்க கொடுத்த சாங்ஸும் சரி, ஒரு சாங்குமே படத்தை அடுத்த லெவல் ஹைப் கொண்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூமே படத்தை வைரல் ஆக்கிடுச்சு. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ரஜினி சார் சொல்றது அல்டிமேட் பீக். அவர் என்ன ஆடியோ லான்ச்ல சொல்ல போறாரு, எவ்வளவு பேர் அதை வந்து கொண்டாட போறாங்க பாருங்க. அவர் ப்ரிப்பேர் பண்ணி வருவாரு, செம்மையா ப்ரிப்பேர் பண்ணி வருவாரு. அவர் லோகேஷ் கனகராஜ் தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அது என்ன சொல்ல போறாரு, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்ப எல்லாரும் பரவிடுச்சுல நியூஸ். அந்த மாதிரி ஒரு பரபரப்பை உருவாக்குற ஒரு படமா உருவாயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு படம், உலகெங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எந்த அளவு எதிர்பார்ப்புனா, இன்னைக்கு யூஎஸ்ஏல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா டிக்கெட் சோல்டு.
நான் வந்து இது சொல்ல சார், எக்ஸாஜரேட் பண்ணல. ஐ நோ. என் டாட்டர்ஸ் வந்து டிக்கெட் வந்து முதல் டாட்டர் வந்து உடனே டிக்கெட் புக் பண்ணாங்க, டிக்கெட் கிடைச்சிச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு என் டாட்டர் செகண்ட் ஆர்டர் கேட்கும்போது டிக்கெட் இல்லை, ஃபர்ஸ்ட் Sold out. புக் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. டேடி எப்படியாவது எனக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுதுன்னா அந்த அளவு யூஎஸ்ஏல பெரிய எதிர்பார்ப்புக்குன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய நிகிலேஷ் சூர்யா ட்வீட் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி போட்டிருக்காங்க. என் தியேட்டர் வந்து இவ்வளவு பெரிய டிமாண்ட், நான் வந்து மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் ஏர்ப்ளேன் அப்படின்னு மோட்ல சொல்றாரு. போட போறோம். ஓகேங்களா? எனக்கு நிறைய கால்ஸ் வந்து நம்ம கிரீன் சினிமாக்கெல்லாம் என்ன கால்ஸ்னா ஃபேன்ஸ் எல்லாம், சார் இந்த ஷோ ஃபுல்லா நாங்க எடுத்துக்கிறோம், அந்த ஷோ ஃபுல்லா எடுத்துக்கிறோம். நான் சொன்ன கொஞ்சம் இருப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவு பிரஷர் வந்து ஓப்பனிங் வீக்கெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபினாமினல். ஓப்பனிங் வீக்கெண்ட் அதை தான் நம்ம இப்ப சொல்ல முடியும். ஆமா, அதுதான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். மண்டே அன்னைக்கு அது எப்படி போகுன்றது கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு, அது எவ்வளவு பெருசா வெற்றி அடைன்றது. ஆனா இந்த ஓப்பனிங்னாலேயே இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரிட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இண்டஸ்ட்ரிட்னா என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் தமிழ் சினிமாலையும் மிகப்பெரிய நம்பர் எடுத்தீங்கன்னா 2.0 தான். 615 கோடி அந்த படம் பண்ணியிருக்கு. இந்தியிலே 100 கோடி பண்ணியிருக்கு. இப்போ இந்த 615 கோடியை தாண்டி இந்த படம் பண்ணாலே இது இண்டஸ்ட்ரிட் தான். அது பிறகு வந்து லியோ அண்ட் ஜெயிலர் வந்து 605 கோடி பண்ணியிருக்கு. இப்போ இந்த 605 ரெண்டுமே ரெண்டு சேர்த்து 605 602 அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் அதனால அந்த ரெண்டுமே ஒரே தராசுல வச்சுக்கலாம். நம்பர் 1 அது 2.0 தான். 2.0 615 617 கோடி பண்ணிருக்குல்ல. இந்த படம் அதெல்லாம் பீட் பண்ணி சாதாரணமா பீட் பண்ணும். அது பிறகு எவ்வளவு பண்ணோம், எந்த ரேஞ்சில போய் ரீச் ஆகும்ன்றது மண்டே நம்ம பேசலாம். அந்த Thursday இன்னொரு டிஸ்கஷன்ல பேசுவோம். இன்னொரு டிஸ்கஷன்ல மண்டே அன்னைக்கு பேசலாம். என்ன சார், மண்டே அன்னைக்கு தெரிஞ்சிடும் சார். நானும் அதுல ஒரே ஒரு கருத்து தான் சார். அந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு நம்ம அதை எய்ம் பண்றோம், அதுக்கு ப்ரே கூட பண்றோம். பட் என்னங்கிறத அந்த மண்டே அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு எந்த விதமான ஒரு யோசனையோ இதுவோ கிடையாது. இன்னைக்கு எனக்கு ப்ரிசியூம் பண்ண தெரியல. பட் படம் வெற்றி அடையணும் கண்டிப்பாக. இண்டஸ்ட்ரியில் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர்காரங்க எல்லாருமே இது சார்ந்த அத்தனை ஆட்களும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னு நம்ம கண்டிப்பா ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறோம். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. 14ஆம் தேதி 14 19ஆம் தேதி மண்டே 19 சொல்றோம். 14ஆம் தேதி மதியானம் கேட்டீங்கன்னா நான் கரெக்டா சொல்றேன். இல்ல சார் 14ஆம் தேதி சொல்லாதீங்க சார், 19ஆம் தேதி சொல்லுங்க. 4 நாள் விட்டுருங்க சார். சினிமா வீக்கெண்டாவது இருக்கட்டும் சார். போன்ல கேளுங்க சார், சோஷியல் மீடியால போன்ல கேளுங்க சார். இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காதீங்க சார். நான் ஒரு பாலிசியா சொல்வேன், படம் உங்களுக்கு வந்து ஒருவேளை பெருசா இல்லைன்னா எந்த படமா சார். அது நான் நேத்து கூட ஒரு இதுல சொல்லியிருக்கேன். நானு விஷால் வந்து சொல்லியிருக்காரு 3 நாளைக்கு 12 ஷோ விட்டுருங்க, ஆமா அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் சார். சரி, அந்த 12 ஷோ விட்டுறதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு ரிக்வெஸ்ட்ன்றத சொன்னது விஷாலுங்கிறதுக்காகவே நான் சொல்லல, என் நண்பன், அது வேற விஷயம். பட் ஒரு நியாயமான ரிக்வெஸ்ட். 14ஆம் தேதி படம் வருது, 17 வரையும் விட்டுருங்க. 12ஆம் தேதி நீங்க ஃப்ரீ டு டாக். நான் டாக்கே பண்ணல, விட்டுருங்களேன். எனக்கு போன்ல கேட்டா நான் சொல்லலாம்ல சார். அதுக்கு நான் ஏதோ ஒரு லாக் பண்ண சார். தட் யூ அலோ மீ சார். யூ ஆர் மோஸ்ட் ஃப்ரீ டு டாக் சார். நான் சொல்றது 18ஆம் தேதி கேக்குறேன் சார். நான் என்ன சொல்றேன், 4 நாள் எதுவும் பேசிடாதீங்க யாருமே. நானே அப்படிதான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்னேன் 14ஆம் தேதி எல்லாம் நான் பேச மாட்டேன், படம் அதனுடைய போக்குல. பட் அதுல நீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப சொல்றது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைப்பா தான் இருக்கு. இது இருக்கு இல்லையா, சாதாரணமா அவனே எல்லாருமே சோசியல் மீடியா, எல்லாருமே டிவி, எல்லாருமே நம்ம வச்சிருக்கான் சார். நம்ம இண்டஸ்ட்ரி நீங்க இந்த ட்விட்டர் சோ கால்ட் அந்த இன்ஃப்ளூயர்ஸ், அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸ், எனக்கு 8 லட்சம் ஃபாலோவர், ஒருத்தர் 3 லட்சம் ஃபாலோவர், இதெல்லாம் ஓகே. இவங்களால ஒரு படத்தை ஓட்டிடவும் முடியவே முடியாது. கண்டென்ட் தான் தீர்மானிக்கும். இவங்களால ஒரு படத்தை வந்து கில் பண்ணிடவும் முடியாது. கண்டிப்பா இந்த தலைவன் தலைவிங்கிற படத்தை நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு ஒரு 400 பேர் எழுதினாங்க. மாமனும் அப்படிதான் சொன்னாங்க. மாமன் வந்து தலைவன் தலைவி. நீங்க நம்ம இந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ளூ ஷர்ட் மாறன் கிட்டத்தட்ட 90% படத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கிறார். ஆனா அவர் நெகட்டிவ் கொடுக்குற படங்களும் பெருசா ஓடத்தான் செய்யுது. அவர் பாசிட்டிவா கொடுக்குற படங்கள் ஓட மாட்டேங்குது. இப்போ இந்த ரெட் ஜெயண்ட் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல நம்ம கிருத்திகா, அந்த மேம் எடுத்த காதலிக்க நேரம் இல்லை, அதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாரு. பட் அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நான் எனக்கு யாரும் வேண்டாதவங்களாம் கிடையாது. பட் அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த இது வந்து ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 2%, 1%, 3% தான் பண்ண முடியுமே ஒழிய ஓடாத படத்தை ஓட்டிடவும் முடியாது, ஓடுற படத்தை நிறுத்திடவும் முடியாது. பேசிக்கலி இவங்க பொறுத்த வரைக்கும் கூலி வந்து சார் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கு எவ்ரி பாசிபிலிட்டி இஸ் தேர். ஹிந்தியில் கிளிக் ஆச்சுன்னா 1000 crores ஆல்சோ இஸ் பாசிபிள். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹைப் ஃபிலிம்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பெருசா ஹைப் இருந்த ஃபிலிம்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தக் லைஃப், கூலி, அப்புறம் விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லி எனக்கு பர்சனலி. ஸோ இந்த மூவிஸ்ல வந்து 2 முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ஒன்.
ஸோ இது வரைக்கும் இருந்த ப்ரொமோஷனல் கண்டென்ட் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ஏன் சித்து இதுக்கப்புறம் எந்த படமே ஜெயிக்காதுன்னு டிசைடே பண்ணி அவருக்கு இல்ல, இல்ல. personal-ஆ. எனக்கு ஹைப் personal-ஆ- ஹைப் வெரி ஹைப் எனக்கு பர்சனலா ஹைப்பா சொல்றேன் அந்த ஹைப் டைப்ல கருப்பு டீசர் வரல. So, அந்த- ஏன்னா இப்ப நமக்கு வந்து செப்டம்பர் படம் வருது, அக்டோபர் படம் வருது. எல்லாமே இட்லி கடை. இட்லி அடையும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மகராசி வருது, எல்லாத்துக்குமே எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பெரிய ஹைப் பெரிய ஹைப் சார் பெரிய ஹைப் பெரிய ஹைப் பெரிய hype சார். இருக்கு. ஒரு குட் பேட் அக்லி பெரிய ஹைப், ஒரு தக்லை பெரிய ஹைப், கூலி பெரிய சார், hype. அதுல நீங்க அந்த 3 பேரை விட்டுருங்க சார். ரஜினி சார், விஜய், அஜித்தை விட்டுடுங்க. அதுல ஒன்றும் ஒரு பெரிய இதுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியல. அன்கம்பேரபிள்னு எல்லாம் சொல்லுவீங்க நீங்க எல்லாம். அதுக்கு அந்த மாதிரி இல்லாம அதுக்கப்புறம் வர படங்களும் ஜெயிக்கும். கண்டிப்பா Yeah. கண்டிப்பா. இல்ல ஹைப் சார் எது வேணாலும் நம்பர் மாறும் சார். அது 100% நான் அக்ரி பண்றேன். ஸோ இதுதான் ஃபைனல் லைக் பிக் ஃபிலிம் ஃபார் அஸ். அண்ட் ரொம்ப நாளா வந்து ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா லோகேஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ற டேரக்டர்ஸ் வந்து இங்க கம்மியா தான் இருக்காங்க. ஓகே, கூலி ரஜினி சார் படம் தான், அதுல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆமீர் கான் கேமியோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா டேரக்டருக்காக ஒரு படத்தை போய் பாக்குறோம்னா அது ஒரு 5 பேர் தான் இருக்காங்க இதுல இண்டஸ்ட்ரியில. யார் சார் 5 பேர்? 5 பேர் சொல்றேன் சார் நான் அப்படி. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். பேர் சொல்ல விரும்பல. சார் அதெல்லாம் போட பேர் விரும்பல. சார், அது நீங்க list எடுத்தா அதுல எல்லாம் இருந்து. use the product, பேர் சொல்ல விரும்பல சார், அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் லோகேஷ். எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஃபிலிம் மேக்கர். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஹைப் இஸ் ரியல். அண்ட் 1000 crore அது வந்து எனக்கு அதுல டபுள் வால் தான். பட் நான் வெயிட் பண்றேன். ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரிட்டா மாறும்ல. இண்டஸ்ட்ரிட்டா மாறும்னு ஒரு நம்பிக்கை. கேட்ட அந்த இண்டஸ்ட்ரி பிளஸ் ஹிந்தி வந்ததுன்னா 1000 crores possibility. Possibility. சேலஞ்ச் என்னன்னா வார் 2 வந்து பயங்கர எதிர்பார்ப்புல வருது. ஸோ இந்தி மார்க்கெட்டை வந்து அது காபிள் பண்ணும். அதுதான் போட்டி. இப்போ இந்தியில மட்டும் பெரிய படம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து இந்தியிலும் பெருசா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேலஞ்சஸ் பெருசா நார்த் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் நம்மளால கணிக்க முடியல. கணிக்க முடியல இப்போதைக்கு சொல்ல முடியல. சொல்ல முடியல. ஆனா சவுத் இஸ் கோன் பி ஃபினாமினல் அண்ட் ஓவர்ஸ் இஸ் கோன் பி ஃபினாமினல் ஃபார் த ஃபிலிம். அதனால தான் இண்டஸ்ட்ரி ஷோரா என்னால தெரியுது. என்னால ஓவரால் நம்பர் போடும்போது எனக்கு தெரியுது இது வந்து இண்டஸ்ட்ரிட்டா மாறிடும். 650 அடிச்சு தள்ளிடும். அது பிறகு எவ்வளவு பண்ணுன்றது Yeah, we'll wait and watch. சீரியஸாரும் பேசுவாரு, நானும் Yeah, we பேசுவேன். have wait and watch. Yeah. ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ 32 இயர்ஸ் விஜய் சார் இருக்காரு. பட் அந்த எந்த இயருமே படம் கொடுக்காம இருந்தது கிடையாது இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அது ஒன்று நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபிலிம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் இந்த போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு படம் கொடுத்தாரு. ஆமா. ஸோ அதனால இந்த கேப் வந்தது. ம். இந்த கேப்புக்கு ஆக்சுவல் ரீசன் வந்து இந்த படத்தோட ஓடிடி பையர் வந்து அதை நீங்க 26 ஜான்வரி கொண்டு ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை அவர் மறுக்க மாட்டார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அது. அதனால அது கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்ன என்ன கேட்டீங்க? இதான் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்றாரு. இது கண்டிப்பாக தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல. உறுதியா சொல்றீங்க? உறுதியா சொல்றேன். அப்படி கேட்கலாம், நம்ம வந்து தருமி மாதிரிக்கலாம். உறுதியாக இறுதியாக அப்படின்னு கேட்கலாம். But see, இந்த வருஷம் படம் இல்லைன்னு சொல்றோம். சப்போஸ் டிசம்பர்ல ரிலீஸ் ஆயிருந்தா இந்த வருஷம் படம் சொல்லிருக்கோம். அதுக்குள்ள ஜனவரி ரிலீஸ் ஆகுது. சோ ஒரு 1 month டிஃபரன்ஸ் தானே. அவங்க Next year ஓடிடி காரங்க கொண்டு போயிட்டாங்க. அதனால actually. okay. One thing good thing happened is industry has its own way of filling the gap. ஆ. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம படங்கள்லாம் பெரிய கலெக்ஷன். இப்ப ம். திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சார் படம் ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணும். தமிழ்நாட்டுல 250 கோடி கலெக்ட் பண்ணி அந்த 250 கோடி காம்பன்சேட் பண்ற மாதிரி 4-5 படம் ஹிட் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் நான் வந்து டோட்டல் அனலைஸ் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்துக்கு ஈக்குவலா வந்து நிற்கும். ஓகே. அப்படின்னா அர்த்தம் ம். பிகாஸ் சோ மெனி அதர் ஃபிலிம்ஸ் காம்பன்சேட். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம வந்து கிணத்துல கல்ல போட்டோம்னா அதோட பிளிப் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அது பிறகு அப்படியே அதுவா செட்டில் ஆயிட மாதிரி தான் ஒரு கேப் நம்ம ஃபீல் பண்ண போறோம். விஜய் சார் இல்லாத கேப்பை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இருந்தா பெட்டரா தான் இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் அவர் எவ்ரி இயர் அவர் படங்கள் வந்துட்டே இருக்கணும். ஒரு 600 கோடி கான்ட்ரிபியூஷன் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வேக்கம் இருக்க தான் செய்யும். ஆனா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இண்டஸ்ட்ரி அதனுடைய போக்கிலே போய் சில மாறுதல்களை கொண்டு வந்து சிறு பட்ஜெட் படங்களும் நல்ல கலெக்ஷன் பண்ணி மீடியம் பட்ஜெட் படங்களும் எதிர்பார்க்காம 100 கோடி எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டிராகன் மாதிரி இண்டஸ்ட்ரி ஒரு படம். ஒரு இண்டஸ்ட்ரி மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா we will miss Vijay sir in case he is not going to be acting in films. We will miss extremely Vijay sir. Vijay sir he is a complete entertainer. இப்போ ஒரு மோகன்லால் சார் கம்ப்ளீட் ஆக்டர் சொல்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர்னா அது வந்து ரஜினி சார் பிறகு விஜய் சார். அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர். அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெய்னர் வந்து நமக்கு திடீர்னு இல்லையே அப்படின்ற ஒரு பாதிப்பு நம்மளுக்கு இருக்கும். அதனால ஜனநாயகன் இஸ் கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் ஹிட். ஏன்னா எல்லாருமே அந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த படத்தோட அவர் வந்து பை பை சொல்றாருன்னா சார் சொன்ன மாதிரி தம்பி வந்து திருப்பி நடிப்பான்னு அவர் சொல்றாரு. தம்பி எல்லாம் சொல்ல மாட்டேன். விஜய் சார் வந்து கண்டிப்பா திருப்பி நான் தம்பி தான் சொல்லுவேன். என்னோட வயசுல சரி அவர் பரவாயில்ல, அவர் சொல்லலாம். நான் கொஞ்சம் அவரோட வயசுல கம்மின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதனால சொல்லிடுறேன். அதனால வந்து ததாஸ்துன்னு சொல்றேன். ஸோ அந்த இதுல சொல்றேன், விஜய் சார் வந்து கண்டிப்பா திருப்பி நடிச்சா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் எலெக்ஷன் பிறகு பேசுவோம். அவர் இப்போதைக்கு நம்ம என்னன்னா இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு மிஸ் ஹிம் சோர்லி. அண்ட் பட் ஜனவரி வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கேலப்பிங்கான தனஞ்சயன் சாருடைய அந்த ஒரு ஆதங்கம்லாம் இல்லாத அளவுக்கு that gap will be
ஃபீல்டு By அவர் கண்டிப்பா himself. அடுத்த படம் கொடுப்பாரு. ஓகே. கொடுப்பாராம். அந்த படத்துக்கும் அவர் ரிவ்யூ கொடுப்பாரு, அந்த படத்துக்கும் அவர் இது பாக்ஸ் கொடுப்பாரு. ஆஃபீஸ் கலெக்ஷன். இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் அதே மாதிரி என்ன திட்டுவாரு, அந்த படத்துக்கு வந்து பில்டப் கொடுப்பாரு அப்படின்னு தனஞ்சயன் பில்டப் கொடுப்பாரு சொல்லுவாரு. அது ஃபேக்ட் தான். Fact. ஐ நெவர் கோ பேக். அதான் அது சொல்லணும்ல, நல்லது சொல்லிட்டோம், அவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துக்கணும்ப்பா. பில்டப் தரஞ்சன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா எடுத்துக்கணும் நல்ல ஃபீட்பேக். அந்த நோட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னொரு ரவுண்ட் டேபிளில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.